டெல்லி ஏஐ மாநாட்டில் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் நடந்து கொண்டது நாட்டுக்கே அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். யார் அவர்? பிஜேபி சேர்ந்தவரா இல்லை பிஜேபி கூட்டணி கட்சி சேர்ந்தவங்களா அப்படின்னா, ஏன்னா அவங்க தான் சொல்லி ஆகணும் இது. ஏன்னா காங்கிரஸ் பண்ண விஷயத்துக்கு பிஜேபி தான் கடுமையாக எதிர்வினை ஆட்டினாங்க. அவங்களோட கூட்டணி கட்சினா காங்கிரஸ் செஞ்சது தப்பு, காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் வந்து அங்கே போயிட்டு அதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இது சொன்னவர் வேற ஒருத்தர். அவர் இந்தி கூட்டணியில் இருக்காரு, காங்கிரஸ் கூட நல்ல நெருக்கத்தில் இருக்காரு. சமாஜ்வாடி கட்சி தலைவர், உத்தரப்பிரதேசோட முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் செஞ்சது நாட்டுக்கே அவமானம் அப்படின்னு இருக்காரு. அதாவது சமீபத்தில் ஏஐ மாநாடு, ஏஐ உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸ் சேர்ந்த சிலர் பொதுமக்களுக்கான அந்த பாஸை வாங்கி கொண்டு போய் உள்ளே போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த சட்டையெல்லாம் கழட்டிட்டு அரை நிர்வாணத்தோட பிஜேபிக்கு எதிராக கோஷம் போட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, அமெரிக்கா இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு தான் இந்த விஷயத்த பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து கடுமையாக அங்கேயே அவங்க வந்து காவலர்களால் வெளியேற்றப்பட்டு அப்புறம் அங்கே இருக்கிற பொதுமக்களாக சேர்ந்து அவங்கள சிலரும் அடித்து வெளியேற்றினாங்க. இதுக்கு எதிர்வினையாக ராகுல் காந்தி மும்பை போனார். அங்கே அவருக்கு பிஜேபி சார்பாக கருப்பு கொடியெல்லாம் காட்டப்பட்டுச்சு. ஸோ இந்த விஷயங்கள் பல இடத்துல இருந்தும் கண்டனத்துக்கு வந்துச்சு. இளைஞர் காங்கிரஸ் பண்ணது தவறு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பல உலக நாட்டிலேருந்து பல முக்கிய தலைவர்கள் அந்த சப்மிட்டுக்கு வந்திருந்தாங்க, ஏஐ சப்மிட்டுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து இளைஞர் காங்கிரஸ் இப்படி பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரியான கண்டனம் வந்துச்சு. இந்த நிலையில தான் உத்தரப்பிரதேசோட முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாடி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் அவர்கள் காங்கிரஸ் பண்ணது நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம், நமக்கும் பாஜகவுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதை வந்து பிஜேபி பொய் சொல்லுதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஆனால் உலக நாட்டில இருந்து பல தலைவர்கள் வந்திருக்கிற ஒரு ஏஐ மாநாட்டில் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் சேர்ந்தவங்க உள்ள போயிட்டு இந்த மாதிரி பண்ணது நாட்டுக்கு பெரிய அவமானம். ஏன்னா வெளிநாட்டு பிரஜைகள், வெளிநாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த இடத்துல காங்கிரஸ் இப்படி பண்ணிருக்க கூடாது, இது வந்து நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம், இது வந்து எப்பவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தனது கண்டனத்தை, கடுமையான கண்டனத்தை காங்கிரஸுக்கு சொல்லியிருக்காரு அகிலேஷ் யாதவ் அவர். அதே சமயம் கர்நாடகாவை சேர்ந்த காங்கிரஸ் மந்திரி ஈஸ்வர் கான்ட்ரே போராட்டம் நடத்துவது நாட்டு மக்களோட அடிப்படை உரிமை, அதனால காங்கிரஸ் பண்ணதுல வந்து இந்த போராட்டத்துல தப்பே இல்லை அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்தும் இதுக்கு நியாயப்படுத்தி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் வெளிநாட்டு பிரஜைகள், வெளிநாட்டை சேர்ந்தவங்க நம்ம ஊர்ல வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது காங்கிரஸ் பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்றதான் பலரோட கருத்தா இருக்கு. பல தலைவர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்தி கூட்டணியில் இருக்கிற சிலரும் அதை சொல்லியிருக்காங்க.